அந்த மாதிரி இவரும் கேமியோல பண்றாரா இல்லையாங்கிறது தெரியல. ஏன்னா இவர் ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு, எனக்கு நடிக்கிறது வேண்டாம். எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு ரொம்ப கம்மி ஆமா, தான். சும்மா டைரக்டராவே ஃபோட்டோ எடுக்கும்போதே வேணாம் அப்படின்னு தான் சொல்றாரு. அதனால நான் டைரக்டராவே உள்ள என்ட்ரி ஆகுறேன். நான் அதிலேயே போறேங்கிற மாரி தான் இருக்கு. ஸோ படத்துல சீன்ல வர்றாரா இல்லையாங்கிறது ரொம்ப நம்ம யூகிக்க முடியாது. ஆமா. அதுவுமே ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. படம் வந்து இதோட ட்ரெய்லரு, பாட்டு, சிங்கிள்லாம் எந்த மாரி வரப்போகுது, தமனோட மியூசிக்ல பாடல்கள்லாம் எந்த மாரி இருக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். ஆமா. விஜய் சார் வந்து ரொம்ப முன்னாடி, ரொம்ப ஏர்லியா ஒரு இன்டர்வியூ குடுத்ததுல வந்து சொல்லியிருப்பாங்க. நீங்க என்னைக்காவது ஒரு நாள் பார்ப்பீங்க. டைரக்டட் பை விஜய் அப்படின்னு வரும். டைரக்ட் பண்ணும் அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்சம் ஒரு 2010க்கு அப்புறம்னு நெனைக்கிறேன். அந்த டைம்ல குடுத்த ஒரு 10 வருஷம் பேக், ஒரு 15 வருஷம் பேக், ஜில்லா டைம்லன்னு நெனைக்கிறேன். அப்போ வந்து ஏதோ ஒரு இன்டர்வியூல கேட்பாங்க. டைரக்ஷன் பண்ணணும்னு முன்னாடி பழைய ஒரு இதுல குடுத்துருந்தீங்களே சார், டைரக்ஷன் பண்ணீங்களா? ஐயோ! சத்தியமா மாட்டேங்க. நமக்கு அது முடியாது. ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு அவரு போயிடுவாரு. அது ஒரு தலைவலி புடிச்ச வேல தான். விஜய் சார் வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் டைரக்ஷன் பண்ணணும்னு நினச்சி பண்ணாமல் போயிட்டாரு. பட் அவருடைய பையன் பாருங்களேன், டெபியூ ஆகும்போது ஆக்டர் ஆகாமல் டேரக்டராக தான் ஆகுறாரு. ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து அப்பா செய்யணும்னு நினச்சதை வந்து அவர் எடுத்து பண்ணுற மாதிரியான ஒரு 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 லிங்க், ஒரு சென்டிமெண்ட், நான் ஒரு கனெக்ஷன் கொடுத்துட்றேன்.